ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சம்மர் சீசன் ஆரம்பித்தாவே நமக்கு ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் சாப்பிட தோணும். இட்லி தோசை ரெகுலராக எடுத்துக்க தோணாது. ஆனால் ராகி களி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் ராகி களி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, இது தாங்க கரெக்டான அளவு. தண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கனாவே மாவு ஈஸியாக நம்ம ராகி களி செஞ்சிடலாம். நான் 1.5 டம்ளர் ராகி மாவுக்கு 3.25 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பாதி தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல், கட்டி சுத்தமாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மீதி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ராகி மாவு ஊற்றுங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டை பின் சைடில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது. கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி நல்லா உடஞ்சிரும் வேக வேக. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி தண்ணி விட்டு நல்லா தொடச்சிருங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. இதில் நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட போகிறோம். குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே வச்சுருங்க. தட்டத்தை பேக் சைடில் வச்சு மூடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு மூடிட்டு லிட்டை போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அது ஊற்றாமல் அப்படியே எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு. கையில் தண்ணி தொட்டு பாருங்கள், சுத்தமாகவே ஒட்டாது. இப்போ ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்க. ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துருங்க. கையில் நம்ம உருட்ட முடியாது, ஏன்னா சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சூடாகவும் மீன் குழம்பு, பருப்பு, இந்த மாதிரி தயிர் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் கரைச்சி குடிச்சிடலாங்க. சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு. நான் இன்றைக்கி மீன் குழம்போடு தாங்க சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி எல்லாம் இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.